ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு செய்தியை கேட்க நேர்ந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காலையில் அலுவலகத்தில் பிஸியாக இருந்தப்போ இது சம்பந்தமான ஒரு வீடியோவை வேறு ஒரு அலுவலகம் சார்ந்த விஷயத்துக்காக பார்க்குறப்போ எதேச்சையாக என்னன்னு ஏதோ பார்த்துட்டு அப்படியே போகிற ஒரு சந்தர்ப்பம். அது என்னன்னு தெரியல, ரொம்ப பிஸியாக அதனால் விட்டுட்டேன். இப்போ சாயங்காலம் வந்து அது சம்மந்தமான நியூஸை பார்க்குறப்போ பகீர்னு இருந்ததுங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதுல் சுபாஷ் இந்த பேரை நீங்கள் வந்து இப்போ நியூஸில் தேடி பாருங்கள், கூகுளில் ஏகப்பட்ட நியூஸ் கூட்டுது. ஏன் இந்த பேர் இவ்வளோ ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை உண்டாக்குச்சுன்னா, 34 வயதான ஒரு இளைஞர் அதுல் சுபாஷ். அவர் வந்து பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், ஏஐ, ஓகேயா, செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ரோபோட்டிக் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஏஐ தான் இப்போ உலகத்தை ஆட்சி பண்ணிகிட்ருக்கு. அந்த ஸ்பெஷாலிட்டியில் அவர் வந்து எக்ஸ்பர்ட். ஆக்சுவலாக ஹீஸ் அ ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, சாஃப்ட்வேர் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட். ஒரு நல்ல கம்பெனியில் நல்லா வேலை செஞ்சிட்ருக்காரு. ஓகேங்களா. அவர் திடீர்னு பல மணி நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், ஓகேயா, அது மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 20 பக்கம் உண்டான அறிக்கை மாதிரி ப்ராப்பராக டைப் பண்ண அறிக்கை, என்னுடைய தற்கொலைக்கு நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், அதுக்கு என்னென்னலாம் காரணம்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப மனசை வந்து ரொம்ப பாதிச்சிச்சு எனக்கு ஆக்சுவலாக. ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து தற்கொலை எதற்குமே தீர்வு இல்லை. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லாக ஒவ்வொரு நாளுமே போராட்டம் தான். ஒவ்வொரு உயிர்களுக்கும் உலகத்தில் உயிர்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தால், ஒரு ஆர்கானிசம் உயிரோடு படைக்கப்பட்டால் அது கடைசி மூச்சு, கடைசி வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே சேலஞ்ச் தான், இன்க்ளூடிங் மனித உயிர்களுக்கும். சரிங்களா. மற்ற உயிர்கள் வந்து அதனுடைய வாழ்க்கையே ஒவ்வொரு நாளும் ஒரு ரிஸ்கோடு போராடி அதனுடைய எதிரி அதை வீழ்த்தி விடுமோன்னு சொல்லிட்டு போராடுது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஸ்ட்ரெஸ் ஆகி ஒன்று நம்மளே மாய்ச்சிக்கிறோம், இல்லை வந்து பல சூழ்நிலைகள் வந்து நம்மளை வந்து ரொம்ப கொந்தளிப்புக்கு உண்டாக்கிடுது. ஆனால் இதெல்லாம் நம்ம கடந்து வர்றப்போ நம்ம தற்கொலை வந்து எந்த ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வாழ்க்கைக்கு வந்து நிரந்தர தீர்வுன்னு சொல்லவே கூடாது. அது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு படித்த நல்ல ஒரு பண்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லெவலுக்கு உள்ள ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, இது எதனால் நிகழ்ந்துச்சு, ரூட் காஸ், மூல காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம்னா, இவர் வந்து பீகார் டிசெண்டன்ட், பீகார் மாநிலத்தை வந்து மூலமாக கொண்டவர். அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் வசிச்சுட்டு வர்றாரு, ஜான்பூர் அப்படிங்கிற இடத்துல. அப்படி இருக்கிறப்போ பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண், அவங்க பேர் என்னன்னா நிகிதா சிங்கானியா. இந்த பேரும் ரொம்ப ரொம்ப கோபமாக தூற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ சோஷியல் மீடியாவில், நியூஸில், எல்லா இடத்துலையும். இவங்க தான் இவங்க சுபாஷ் இருக்கார் இல்லைங்களா, அதுல் சுபாஷினுடைய மனைவி. இவர் இறந்ததுக்கு காரணமே இவருடைய மனைவியும் இவருடைய குடும்பத்தவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு அலிகேஷன். கிட்டத்தட்ட பார்க்குறப்போ அது அதர் சைடு நம்ம கேட்காம நம்ம வி கேனாட் ஜம்ப் டு அ கன்க்ளூஷன். பட் இன் ஜெனரல் அவர் பேசுகிற விதம், அந்த வீடியோவில் அவர் ரெக்கார்ட் பண்ண விதம், அவர் ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா, இந்த அதுல் சுபாஷனுடைய அம்மா அப்பா பேசுகிற விதம், பிரதர் பேசுகிற விதத்தெல்லாம் பார்க்குறப்போ தே ஆர் ஜென்யூன். தவறாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு முதல் கட்ட இம்ப்ரெஷன், அனுமானம் தான் நமக்கு கிடைக்கிது. அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கக்கூடுங்கிற ஒரு கணிப்பு தான் நமக்கு வருது. அல்தோ அதர் சைடு என்னன்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்க வேணாம், போலீஸ் விசாரித்து அது நீதி கிடைக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க ஒய்ஃப் வந்து ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ண பிறகு 9 மாதத்துலேயே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. மன முரண்பாடு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆக்சுவலாக 9 மாதத்தில் இல்லை, அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தையுமே இருக்குது. கடந்த 9 மாதமாக இந்த டிவோர்ஸ், இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இந்த குழந்தையும் அவருடைய அதுல் சுபாஷுக்கு கண்ணில் காட்டலை. அது மட்டும் இல்லாமல் பல ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ், ஓகேங்களா, அதாவது பொய்யாக புனையப்பட்ட ஃபேப்ரிகேட்டட் கேசஸில் அதுல் சுபாஷை அவருடைய மனைவி நிகிதா சிங்கானியா சிக்க வச்சு, நிகிதா சிங்கானியாவுக்கு சப்போர்ட்டாக அவங்களுடைய அம்மா நிஷா சிங்கானியா, அவரோட பிரதர் அனுராக், அதுக்கப்புறம் அவங்க மாமா சுனில் சிங்கானியா, இந்த டோட்டல் 4 பேர் மேலேயும் இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குங்க. நாடு ஃபுல்லாக கொந்தளிச்சிட்ருக்கு. அவங்க மனைவி, அதுல் சுபாஷுடைய மனைவி வந்து ஆக்சென்ச்சர் அப்படிங்கிற மிக பாப்புலரான ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த நெட்டிசன்ஸ் எல்லாமே வந்து இமீடியட்டாக வந்து அவங்களோட சோஷியல் மீடியா, ஆக்சென்ச்சர் சோஷியல் மீடியாவை அப்படியே ஃப்ளட் ஆஃப் மெசேஜஸ் அனுப்பி இமீடியட்டாக நிகிதா சிங்கானியை வேலையை விட்டு ஃபயர் பண்ணிட்டீங்களா இல்லையா, அனுராக் கொலைக்கு காரணமான மர்டரர், அவரை தூக்குங்கன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஆக்சென்ச்சர் தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜை ஃப்ரீஸ் பண்ணி வெளியிலேருந்து உள்ள மெசேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் செட்டிங்கை மாற்றி வச்சுருக்காங்க. இது இப்படி போயிட்டுருக்கு.
ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய மனைவியும் அவர் பிரதர் என்ன சொல்கிறாரு, இறந்த அதுல் சுபாஷினுடைய பிரதர் வந்து தவறாக புனையப்பட்ட அந்த கேஸ் போட்டுட்டு அந்த கேஸுக்காகவே ஒரு மாதத்துக்கோ அல்லது ஒரு ஏதோ ஒரு சட்டத்துக்கு எவ்ரி 40 தடவை ஜான்பூருக்கும் பெங்களூருக்கும் அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு. அதனால் அவருடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமாக போயிருக்கு. இந்த கேஸை எல்லாத்தையும் வாபஸ் வாங்கணும்னா 3 கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேரம் பேசினதாக சொல்கிறாங்க மனைவி தரப்புலேருந்து. அதுக்கப்புறம் உன் குழந்தைய அவங்க பெற்ற குழந்தை ஆக்சுவலாக அதுல் சுபாஷ் அண்ட் டிவோர்ஸ் ஆனால் நிகிதா சிங்கானி 2 பேருக்கும் பிறந்த குழந்தைய நீ பார்க்கணுன்னா, அப்பா பார்க்கணுன்னா 30 லட்சம் கொடுக்கணும். இந்த மாதிரி டோட்டல் ஒரு ஒரு பிளாக்மெயிலிங், ஓகேங்களா. அப்புறம் மென்டல் வந்து அகனைசேஷன், மென்டல் அகோனி, ஓகேங்களா. மனசை வந்து ரொம்ப ரணப்படுத்துறது. இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு அந்த சூசைடை தூண்டினது காரணத்துக்காக இந்த அபெட்மெண்ட் ஆஃப் சூசைடுக்கு வந்து இந்த 4 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. போட்டுட்டு ஃபர்தராக விசாரணை வரும் என்னன்னு சொல்லிட்டு. அவர் அந்த பேசுகிறதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்போவுமே ஒரு சேலஞ்சஸ், வாழ்க்கையில் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். என்ன சேலஞ்சு வந்தாலும் எதிர்த்து நிற்கணுங்க. ஆக்சுவலாக ஒரு வழியே இல்லை. சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். அதெல்லாம் நம்ம புரியுது, ஒத்துக்கிறேன். எல்லாருமே மனசு உடைய தான் செய்வோம், மனசு உடையாமல் இருக்க முடியாது. ஆனால் சூசைட் லெவலுக்கு போகவே கூடாது அப்படிங்கிறது, சூசைடு எதற்கும் தீர்வு இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே நமக்கு நாமே உணர்த்திக்கவும் ட்ரை பண்ணணும். அஃப்கோர்ஸ் மனம் உடஞ்சி அந்த தவறு மட்டும் செஞ்சிடக்கூடாது. வாழ்க்கையை நம்ம மாய்ச்சிக்க கூடாது. இறைவன் கொடுத்த வாழ்க்கை எடுப்பதற்கு இறைவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. நமக்கு கொடுத்த வாழ்க்கை யாரை கேட்டுட்டு பிறந்தோம்? நம்மளாலே நம்ம பிறக்கலை. அதனால் நம்மளாலே நம்ம இறக்கவும் கூடாது. ஆக்சுவலாக வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும், சேலஞ்சஸை சந்திக்கவே தான் வேணும். அவர் என்ன சொல்கிறார், அவர் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறதுல, அதுல் சுபாஷ் எனது மனைவி வந்து அந்த கோர்ட்டில் அந்த ஹியரிங்லாம் வர்றப்போ என்னை ஏளனமாக பார்த்து, நீ ஏன் இருக்க, நீ வந்து யூனோ ஒய் ஆர் யூ ஸ்டில் தேர், கோ அண்ட் சூசைட் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், என் மனைவியோட வார்த்தைகளாக மெய்ப்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஒய் பர்சன் இஸ் அ வெரி ஃபீபிள் அண்ட் ஃப்ரெஜைல், and people should not be feeble and fragile, should not be coward, you know. Sorry to use the word coward is actually, unfortunately, வாழ்க்கையில் என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் வந்து ஒரு கை பார்த்துருவோம். கடைசியில் என்ன போகிறோம், அதிகபட்சமாக இறப்பு நடக்கும். அந்த இறப்பு நடக்கிறதுக்குள்ளே வாழ்க்கையில் சேலஞ்சஸ்க்கு கொடுக்கணுங்க. ஆக்சுவலாக எதிர்த்து நின்று போராடணும், ஓகேங்களா. மனசு உடையும், அதையும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு போராட தான் வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக எதுக்காக சொல்ல வரேன்னா, சூசைடு எதுக்குமே ஒரு தீர்வு இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த எல்லா டார்ச்சருக்கும் காரணம் அவங்க மனைவியினுடைய ஃபேமிலி, ஓகேங்களா. அந்த மனைவியினுடைய ஃபேமிலி வந்து ஏகப்பட்ட புனையப்பட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 498A, அந்த 498A செக்ஷன் வந்து பல பேரால் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது. பல ஃபேப்ரிகேட்டட் கேசஸ், அதாவது டவுரி கேஸில் ஒரு பெண்ணை துன்புறுத்துறதுக்காக கணவன் சார்ந்த உறவினர்கள், மாமனார், இன்லாஸ், ஓகேங்களா, பிரதர் இன்லா, மதர் இன்லா, ஃபாதர் எல்லாரையும் தூக்கி உள்ளார வைக்கலாம், வச்சு 3 வருஷம் உள்ளார போட்டுடலாம். குறைந்தபட்சம் 3 வருஷம் அவங்களுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி அப்போது இந்த அதுல் சுபாஷினுடைய பெற்றோர்கள் அவங்க அழுகிறத பார்க்கத்தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு ரொம்ப ஒரு கள்ளங்கபடம் இல்லாத முகத்துலேருந்து வர அழுகை வந்து அப்படியே தெரியுதுங்க. அதாவது இன்னசென்ஸ் இருக்குல்ல, அதாவது அந்த ஒரு உண்மைக்கும் பொய்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும். ஆக்சுவலாக பேசுகிறதுலேருந்து ஓரளவு நமக்கு கணிக்க முடியும். அந்த கள்ளங்கபடம் இல்லாத இன்னசென்ஸ் அவங்க முகத்தில், அந்த இன்னசென்ஸையும் தாண்டி அந்த வேரோடி இருக்கின்ற அந்த துன்பம், மகனை இழந்த துன்பம், ஒன்றும் செய்ய முடியாத ஒரு கையறு நிலை, ரொம்ப கஷ்டமான ஒரு உணர்வை தந்தது அந்த பெற்றோர்களை பார்க்குறதுக்கு, ஓகேங்களா. இது எல்லாத்தையும் பெற்றோர்களுக்கும் அவங்களையும் தூக்கி உள்ளார வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மென்டல் டார்ச்சரை, மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்ததுனால தான் அதுதான் இந்த மூல காரணமாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக அப்போ கண்டிப்பாக அது வந்து இந்த சட்டம் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு லாயர் சொல்கிறாரு, இந்த இது சம்மந்தமாக உள்ளது 498A வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இவர் அதுல் சுபாஷ் ஒரு ஆள் இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டார். இந்த மாதிரி பல அதுல் சுபாஷ்கள் இருக்காங்க. சட்டம் வந்து எப்போவுமே ரொம்ப ஃபேராக இருக்கணும். இந்தியாவில் அவர் போகிறப்போ, இவர் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னால் எக்ஸ் பிளாட்ஃபார்மில் அவர் வந்து ஸ்பேஸ் எக்ஸினுடைய நிறுவனர் எலான் மஸ்கையும் டொனால்ட் ட்ரம்பையும் இந்த மாதிரி உள்ளவங்களாம் டேக் பண்ணிட்டு போயிருக்கிற இந்தியாவில் நம்ம யாராச்சும் டேக் பண்ணால் நமக்கு நீதி கிடைக்கிறது, இந்தியாவுடைய நீதி சிஸ்டம், லீகல் சிஸ்டம் எல்லாமே வந்து ரொம்ப புறையோடி போயிருக்கு. நம்ம சரியான ஜஸ்டிஸ், நீதி கிடைக்கிறதுக்கு வருடங்கள் ஆகாது, கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டு அவர் அங்கெல்லாம் டேக் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய இறந்த உடலை என்னுடைய மனைவியினரும் ஒரு குடும்பத்திலும் யாரை பார்க்கக்கூடாது, நான் இறந்த சாம்பல் இருக்கு இல்லைங்களா, அந்த சாம்பலை வந்து கரைச்சி
யார் குற்றம் செஞ்சாங்களோ அவங்கள் உடனடியாக நீதி கிடைத்து அவர்கள் தண்டிக்கப்பட்டால், தண்டிக்கப்படலைன்னா என்னுடைய அந்த சாம்பலை கோர்ட்டுக்கு வெளியில் உள்ள சாக்கடையில் கரைச்சி ஊற்றிடுங்க, தண்டிக்கப்பட்டால் கடலில் கரைச்சிருங்க, அந்த மாதிரி ஆக்சுவலாக. ஓகேங்களா? அந்த அளவுக்கு மைண்டில் ஃப்ரஸ்ட்ரேஷனோட ரொம்ப அவர் பேச அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. நீதி கண்டிப்பாக நிலைநாட்டப்படும், இறைவனின் அருளால் நீதி கண்டிப்பாக ஆனால் நீதி நிலைநாட்டப்பட்டு போன உயிர் வந்துடாது இல்லைங்களா? 34 வயசுங்க. இப்போ உள்ள சிஸ்டம், இப்போ உள்ள மக்களினுடைய அந்த ஒரு பொறுமையற்ற தன்மை, நிதானமின்மை, ஒரு சகிப்புத்தன்மை, பொறுமை இல்லாதது, டக்குன்னு டிவோர்ஸ் ஆகுறது, டக்குன்னு புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாதது, அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது. ஒரு ஆள் சாஃப்டாக இருக்கலாங்க, ஆண்கள் எப்போவுமே நல்ல ஆளுமை உள்ளவர்களாக ஓகேங்களா? வீக்கர் செக்ஸ்னால் பெண்கள் தான் சொல்கிறாங்க, ஆண்கள் ஆனால் பை நேச்சர் சீக்கிரமாக உடைந்து போகிறது ஆண்கள் தான். ஓகே, பெண்கள் கொஞ்சம் அந்த என்டியூரன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக, பொறுமை சகிப்புத்தன்மை இருக்கும். அப்போது ஆண்கள் எப்போவுமே தங்களுடைய ஹெல்த், குடும்பத்தை காப்பாற்றுறப்போ, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சேலஞ்சஸ், சோதனைகள், போராட்டங்களுக்கு நடுவில் தான் ஆண்கள் எப்போவுமே அந்த ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கடலில், அந்த சமுத்திரத்தில். ரொம்பவும் ஆக்ரோஷமான ஆரவாரமிக்க அலைகளுடன் கூடிய மிகப்பெரிய சமுத்திரத்தில் டெய்லி நீந்திட்டு இருக்கிற ஆண்கள் எப்போவுமே தங்களை கொஞ்சம் கம்போஸ்டாக தான் வச்சுக்கணுங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போது இது ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கான அக்யூசியேஷன்லாம் கிடையாது ஆக்சுவலாக. யாருக்குமே இந்த மாதிரி நடக்கவும் கூடாது ஆக்சுவலாக. நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன், பிரார்த்திச்சுக்கிறேன். இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அதுல் சுபாஷ் இந்த நியூஸை படிச்சுட்டு எனக்கு மனசு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னுடைய உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 2 மெசேஜுங்க. 2 மெசேஜ். நோ சூசைட். சூசைட் இஸ் நாட் permanent solution, so-called permanent solution for any so-called problems. ஓகேயா? நம்பர் 2 என்னன்னா, இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத ஃபேப்ரிகேட்டட் கேசஸ் மூலமாக, அது எந்த ஜெண்டராக இருந்தாலும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எப்போவுமே பெண்கள் தான் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எதிரான அந்த அந்த 498A மாதிரியான ஐபிசி நம்பர்லாம் அந்த அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஆண்களை கார்னர் பண்ணுறது, அது வைஸ் வர்ஸா. அதேமாதிரி பெண்கள் எந்த பக்கமுமே ஒரு இது இல்லாமல், பயஸ் இல்லாமல், ஈக்குவலாக, ஜெண்டர் ஈக்குவலாக இருக்கணும் ஆக்சுவலாக. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே நலமாக இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல தாம்பத்தியம், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குடும்பத்தோடு எல்லாருமே பிள்ளைங்களோட நல்லா புரிந்து கொள்வதோடு சந்தோஷமாக இருக்கணும். இதுதாங்க நமக்கு மினிமமாக நமக்கு தேவைப்படுறது. கடவுள் எல்லோருக்கும், இறைவன் எல்லோருக்கும் அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரட்டும். லெட்ஸ் ப்ரே ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.